அன்புக்குரியவர்களே, நாமும் உலகத்தில் வாழ்கிற போது, ஆண்டவர் பாதம் வருகிற போது ஒரு கெத்தா அல்லது நான் தான் பெரிய ஆளு, ஆண்டவருக்கு பாதத்தில் நம்ம பல நேரத்தில் ஜெபிப்பு, இந்த வரி தண்டுவனை போல, ஆண்டவரே அவனை போல இல்லை, அல்லது விபச்சாரரை போல இல்லை, கொள்ளையனை போல இல்லை, இந்த நேர்மையற்றோரை போல நான் அப்படிலாம் இருக்கிறது இல்லை, நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு தானே பல நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஒரு அம்மா கூட என்கிட்ட வந்தாங்க, சொல்லும்போது சொன்னாங்க, ஃபாதர் நான் தான் ஜெபமாலை சொல்கிறேன், நான் தான் டெய்லி பூசையில் அட்டன் பண்ணுறேன், திவ்ய நற்கருணை உட்கொள்கிறேன், குடும்ப ஜெபமாலையெல்லாம் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த தொல்லைகள், ஏன் எனக்கு மட்டும் இந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு? அப்போ எனக்குள்ள என்ன, நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபமாலை ஒப்பு கொடுக்குறேன், குடும்ப ஜெபம் செய்கிறேன், அல்லது இதெல்லாம் செய்கிறேன் என்றால் நான் அதை சொல்லிக்காட்ட ஆரம்பிச்சிடுறேன். சொல்லிக்காட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே எனக்குள்ளாக ஒரு பெருமை தலைக்கு இருக்கிறது. நான் மற்றவங்களை விட நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், அவன் தான் ஜெபமே பண்ணுறது இல்லையே, அவன் தான் ஒன்றுமே பண்ணுறதில்லையே, அவனால் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் குறை? அப்போ இந்த தற்பெருமை என்பது ஜெபத்தில் கூட நமக்குள்ளாக வந்து விடுகிறது, இந்த பரிசேயனை போல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வரி தண்டுபவரை போல, அவரை போல இந்த மார்பில் அடித்து கொண்டு வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க துணியாமல், ஆண்டவரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நான் பாவி, என் மீது இறங்கி அருளும் என்று மிகவும் தாழ்ச்சியோடு தன்னை அர்ப்பணித்தான். நான் பாவி ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, என் மீது இறங்கி அருளும். இன்று வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகம் முதல் வாசகம் அதைத்தான் சொல்கிறது. சீராக்கி ஞான புத்தகம் அதிகாரம் 35 இறை வார்த்தை 17 சொல்கிறது, தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும், அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. அது முகில்களை ஊடுருவி செல்கிறது. தாழ்ச்சி நிறைந்த ஒரு ஜெபம்தான் ஆண்டவரை சென்றடைகிறது.